நான்காம் வீடு சந்திரனுக்கு நான்காம் வீடு, அதாவது ராசிக்கு நான்காம் வீடு தான் நம்ம லக்னத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் ராசி அதிபதி நம்ம தனுர் ராசி அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தனுர் ராசி. மூலம் கேது திசையில் ஆரம்பிக்கிறது, பூராடம் சுக்கிர திசையில் ஆரம்பிக்கிறது, உத்திராடம் சூரிய திசையில் ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போ நமக்கு 20லிருந்து 70க்குள்ளே என்ன திசை நடக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி திசைகள் தான் நமக்கு நடக்கும். ஏன்னா பூராடத்தில் சுக்கிர திசை கொஞ்சம் போயிடும். ஆனால் மூலத்தில் சுக்கிர திசை மேபி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சுக்கிர திசை ஆரம்பிக்கலாம். சின்ன 20 வயசுக்குள்ளே நமக்கு நிமிர்றதுக்குள்ளேயே அந்த சுக்கிர திசை போயிடும். ஆனால் மூலத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, லக்னாதிபதி பலமாக இருந்து சுக்கிரன் பலமாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ நல்ல படிப்போடும் நல்ல பண்போடும் நல்ல டப்புவோடும் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு காரகத்துவத்தினுடைய அமைப்பு. சுக்கிர திசையில் இருந்தால், சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால். அடுத்தது சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி. இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்துப்போகும். இப்போ செவ்வாய் 4ஆம் வீடு அப்படிங்கிறச்சு 4ஆம் ஹவுஸ் அப்படின்னா இப்போ தனுர் ராசிக்கு 4ஆம் ஹவுஸ்ன்னு பார்த்தோம்னா மதர், நமக்கு நிறைய லேர்னிங் இந்த இடத்துல அவர் உட்காரார். ஸோ மதருக்கு வரக்கூடிய பாதகத்துவம் சாதகத்துவம், நம்முடைய அன்னைக்கு ஏற்படக்கூடிய பாதக சாதகத்துவம் இந்த சனியினால் ஏற்படும். அன்னை வயதானவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு சில பாதகங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனோடு சேர்ந்தோ சுக்கிரனால் பார்க்கப்பட்டோ குரு இப்போது கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதத்தில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போகிற குரு 9ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை, குரு தன்னுடைய வீட்டை, சனி இருக்கக்கூடிய வீட்டை மீனத்தை பார்ப்பார்.